ஃபுட்லயே ரொம்ப சூப்பரான வெரி குட் ஸ்டார்டரான ப்ரான் ஃப்ரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப கிறிஸ்பியாகவும் குழந்தைங்கள ரொம்பவே டெம்ப் பண்ணுற மாதிரியான டேஸ்ட் கொடுக்குற ஒரு ப்ரான் ஃப்ரை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரான் ஃப்ரைக்கு ஃபஸ்ட்டு மெயின் இன்க்ரீடியண்ட்டான ப்ரானை நம்ம எடுத்துருக்கோம். ப்ரானை வாஷ் பண்ணி நான் வச்சுருக்கேன். நான் சின்ன சின்ன ப்ரானாக தான் எடுத்திருக்கேன். பெரிய ப்ரான் அப்படின்னா அதில் குட்டி குட்டி நரம்பு இருக்கும். அந்த ஒரு குட்டி நரம்பை எடுத்தால் தான் அந்த ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இல்லைன்னா அந்த ஒரு மாதிரி கசப்பாகவும் கொஞ்சம் நரிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால சின்ன ப்ரான் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மல்லி சீட்ஸ் எடுத்துக்கோங்க. சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், அப்புறம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட். இப்போ நம்ம பேன் வச்சுக்கலாம். பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மல்லியை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மல்லி விதையை லைட்டாக அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேணாம். இப்போ இந்த ஃப்ரை பண்ண மல்லி சீட்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ட்ரையாக பவுட்ரு பண்ணிக்கலாம். ஃபைனாக பவுட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மேரினேட் பண்ண போகிறோம். மேரினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன போட போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறதுனால மஞ்சள் சேர்த்துக்கிறோம். சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச கொரியாண்டர் சீட்ஸ் அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour அளவுக்கு இது மேரினேட் ஆகணும். அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையுமே ப்ராப்பராக கரெக்டாக மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இது அப்படியே 1 hour மேரினேட் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இது மாதிரி ஒரு நம்ம ரெஸ்டாரண்ட் போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அங்கே நல்ல ஒரு ஸ்டார்டராக நம்ம இந்த ப்ரானை செலக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்டார்டர் மாதிரியே தான் இதுவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ப்ரானை ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒவ்வொன்றா நம்மளோட ப்ரானை சேர்த்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். சூப்பரான ப்ரான் ரெடி ஆயிடுச்சு. அழகா கலர்ஃபுல்லா பிளேட்ல ஆக்கி போறோம். இப்போ நம்ம கிறிஸ்பியான டேஸ்டியான ரொம்ப யம்மியான நம்மளோட ப்ரான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சீ ஃபுட்லேயே அதிகமான ப்ரோட்டீன்ஸ் ரிச்சாக இருக்குது எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரான்ஸில் தான். ரொம்ப காஸ்ட்லியும் கூட. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு குறைச்சலே கிடையாது. ப்ரோட்டீன்ஸ்க்கும் சரி, டைஜஷனும் ரொம்ப ஈஸி டைஜஷனாக தான் இருக்கும். டேஸ்ட்லையும் சரி ரொம்ப ரிச்சாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பொரிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டர் மாதிரி ஈஸியாக ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. கொஞ்சம் கறி லீவ்ஸும் போடும் போது அதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கும் சாப்பிடும் போது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ப்ரான்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். பாய்.